உனக்கு சொத்து முக்கியமா, சகோதரத்துவம் முக்கியமா? ஆபிரகாமின் வம்சாவளிகள் அல்லவா நாம் சகோதரர். நமக்குள்ள யுத்தங்கள் வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். யார் சொன்னா? ஆபிரகாம் சொல்றாரு. லோத்துவின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையில ஒரு டிஸ்பியூட் வருது. வரும்போது ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. வாட் எவர் இஸ் லெஃப்ட் ஓவர் லெட் மீ டேக் இட். நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதுதாங்க அடையாளம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம் அப்படியே காசை வாரி கொடுக்கறதல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம் நகையை கட்டிட்டு பொட்டை எடுத்துட்டு முக்காடு போட்டு வெள்ளச்சட்டை உடுத்திட்டு கர்த்தருடைய சபையில தவறாம உட்கார்றதல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம் அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனையே தெரியல உங்களுக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? மொத்த வேதத்தினுடைய ரத்தின சுருக்கம் என்னவா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அங்க நிக்கல. என்ன சொல்றாரு? அதற்கு இணையாய் ஒப்பாய் இருக்கிற இன்னொரு கட்டளை என்னன்னு சொன்னா, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. பிறனைன்ற இடம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போய் சொல்றாரு பிறனைன்னு. நான் சொல்ல, கூட பிறந்தவங்களை நம்மளால் நேசிக்க முடியலன்னா, அங்கே சமாதானம் பண்ண முடியல, ஒப்புரவாக முடியல, கசப்பு வெறுப்புகள் வைராக்கியங்களை வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி கர்த்தரை நம்ம பிரியப்படுத்த முடியும்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?